வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி மைக் செட்டப் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கா? அதாவது இடையூறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரேமில் வந்து தனியாக தெரியறது ஓகே, பட் ஆடியோ குவாலிட்டி அது இன்க்ரீஸ் ஆகுது இல்லை? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே தானேஷ் எஸ்வி அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் எட்ஜா இல்லைனா கொஞ்சம் புஷ் பண்ணி இந்த வாட்ச் வாங்கலாமா? அதாவது எதை கேட்டிருக்காருன்னா ஆக்டிவ் 2 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரோ. நீங்கள் வந்து ரகட் யூஸ்க்காக மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா ஆக்டிவ் எட்ஜ் மோர் தென் எனஃப். சரியா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் வேண்டாம், ஃபோன் கால்ஸ் நான் பேசவே மாட்டேன், இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் எட்ஜ் இஸ் மோர் தென் எனஃப். இதில் என்னென்னா இந்த ஆக்டிவ் 2 நீங்கள் போகிறதா இருந்தால் என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னும் போது, பேசிக்காக ஃபோன் கால்ஸ் பேச முடியும் 1, 2வது அமோலட் பேனல் கிடைக்கும் 2, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3. ஸோ இதை தாண்டி என்ன அப்படின்னும் போது ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னால் பார்க்க முடியுது, நம்பர் ஆஃப் சென்சார்ஸ். ஸோ டெம்பரேச்சர் சென்சாரும் இதில் இருக்குது. அண்ட் இதில் ஒரு சில டேட்டாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் முக்கியமாக வந்து எப்படின்னா ஃபிசிக்கல் ரெக்கவரி, மென்டல் ரெக்கவரி, இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு அவுட்புட் வருது இல்லையா? ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இதுக்கு போனால் போதுமே தவிர, அப்படி இல்லைனா எனக்கு வந்து ரகட் ஃபீல் தான் இருக்கிறதுலே முக்கியம் ப்ரோ. ஏன்னா நான் கொஞ்சம் ஹார்ஷாக யூஸ் பண்ணுவேன். ஜிம்மு ரெகுலராக ஜிம்மு போகிறேன். அங்கே வந்து நம்மளே அறியாமல் என்ன ஆகுதுன்னா, சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த மிஷின்ஸில் கை தட்டிடுது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் பற்றி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்போ வந்து நமக்கு ஆக்டிவ் எட்ஜ் தான் துணையாக இருக்கும். ஸோ சொல்லப்போனால் டீரெக்ஸ் சீரிஸ் மாதிரியே இருக்கிற ஒரு விஷயம் தானே ஆக்டிவ் எட்ஜ். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக ஆக்டிவ் எட்ஜ் ஸ்கோர் பண்ணோம். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன், எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவும் அந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ப்ளஸ் டேட்டா ரொம்ப அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஆக்டிவ் 2 ரைட்டா? ஸோ இதுதான். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நான் இதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரியா? என்னென்னா இந்த மாதிரி ஆக்டிவ் 2லேயே 2 மாடல் இருக்கும். ஒன்று ரெகுலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் போனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டாப்பும் வரும்போது ப்ரீ இன்ஸ்டால்டாக வரக்கூடியது வந்து ஒரு லெதர் ஸ்டாப் இருக்கும். ஸோ வெளியில் ப்ரொஃபஷனலாக போகும்போது அந்த லெதர் ஸ்டாப் போட்டு நான் வாட்ச் யூஸ் பண்ணி பழகிட்டேன் அப்படின்றவங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி, ப்ளஸ் அதே சமயம் ஒரு ரெட் கலர் சிலிக்கா ஸ்டாப் பாக்ஸில் இருக்கும் 1. 2வது, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் வரும்போது அதுக்கு சஃபேர் இருந்ததுன்னா அப்போ கீழே விழுந்தா உடையாதா அப்படிலாம் கேட்காதீங்க. சஃபேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறனால ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன தான் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ், விக்டஸ் 2 ப்ளஸ், ஆர்மர்டு கொரில்லா இந்த மாதிரி நம்ம என்ன கதை சொன்னாலும் அது எல்லாமே ஸ்க்ராச் ஆகிறத நம்ம லைவாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த சாஃபேர் கிளாஸ் அப்படின்னு வரும்போது டைமண்டை வச்சு தான் இதை கொஞ்சம் ஈஸியாக ஸ்க்ராச் பண்ண முடியுமே தவிர மற்றபடி வேறு எதுலையுமே அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ராச் ஆகக்கூடாது. ஸோ ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதோ ஒரு டெம்பர் கிளாஸ்லாம் வாங்கி போட்டு, அது வந்து சொல்ல போனால் இது வந்து கொஞ்சம் கர்வ்டுங்க. இந்த வாட்ச் கொஞ்சம் கர்வ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வாட்ச் வீடியோ பார்க்கும்போதே ஐடியா இருந்திருக்கும். க்ளோஸ்அப் ஷாட்ஸில் பார்க்கும்போதும் தெரியும் சுற்றி வந்து கர்வ் இருக்குது. ஸோ இந்த கர்வ் இருக்கிறனால இது மேலே வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வேணால் ஓரளவுக்கு ஓட்டலாமே தவிர டெம்பர் கிளாஸுங்கிறது கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம் தான், அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்காது. ப்ளஸ் இந்த மாடலுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக யாராவது வச்சிருப்பாங்களானாலும் அகைன் அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பண்ணலாம். ஸோ அதனால் சஃபேர் போனால் இப்போது எப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஆக்டிவ் 2 பார்த்துட்ருக்கேன், எனக்கு 12K ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு யாராவது இருக்காங்கன்னா அவங்க மேபி சாஃபேர் வேரியன்ட் போகிறது பெட்டர் அப்படின்னு தோணுது. சரியா? ரைட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்னென்னா, பொதுவாகவே அமேஸ்ஃபிட் டீம் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அடிக்கடி நான் ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். அண்ட் கமெண்ட்டில் இருக்க ஒரு சில விஷயங்களை படிச்சுட்டு அதை வேறு அவங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஒரு சில மக்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் சரியில்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா? அவங்ககிட்ட சொன்னால் அவங்களும் ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் யாராவது அமேஸ்ஃபிட் வாங்குறாங்கன்னா அவங்க ஓரளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்காக அப்படி இருக்கும்போது என்னென்னா, இந்த டீரெக்ஸ் மாதிரியான வாட்சஸ்க்கு வந்து ஸ்டாப்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட. ஏன்னா பொதுவாகவே அந்த வாட்சோட டிசைனு அமைப்பே ஒரு மாதிரி டைப்பாக இருக்கும். இப்போ மற்ற வாட்சஸ் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த ஆக்டிவ் 2 இருக்குது, இல்லாட்டி ஜிடிஆர் மினி இருக்குது, இந்த ஜிடிஆர் சீரிஸ், ஜிடிஎஸ் சீரிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் பிப் சீரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் லோக்கல் வாட்ச் ஷாப்பில் போய்ட்டு ஸ்டாப் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த டீரெக்ஸ் மாதிரியான வாட்சஸில் என்ன பிரச்சனைனா, பார்க்க கொஞ்சம் அந்த ஜி ஷாக் வாட்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் இது வந்து பாடியோட அலைன் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ராப்போட ஏரியாவே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபிக்ஸ் வந்து லோக்கலில் கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அதனால் இதையும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் வேறு ஏதாவது நான் வந்து அமேஸ்ஃபிட் டீம் கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நான் அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியும், ப்ளஸ் அதுக்கான ஆன்சர் அவங்ககிட்ட கேள்வியாக கேட்டு அதுக்கான ஆன்சரை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும். சரியா? ஆனால் அவங்க ஒன்று என்ன அஷூர் பண்ணாங்க அப்படின்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ
ஏதோ அது எனக்கு தெரியாதுங்க. நான் கம்பெனிக்கு புதுசு. நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஏன்னா புதுசாக நிறைய பேர் டீமில் மாறி இருக்காங்களாம். ஸோ நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது இன்னும் பெட்டராகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேணாங்கிறது அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ அதையும் உங்ககிட்ட நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே பெட்டராகிறதுக்கு என் தரப்புலேருந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது கன்சியூமர்ஸ்க்கும் ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்டராக வரும்போது கன்சியூமர் கிட்ட இந்த ப்ராடக்ட் போய் சேரும்போது அது எப்படி இருக்குங்கிற பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்டர் ஆர் எந்தூசியாஸ்ட் இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்டில் வச்சாலும் சரி, எங்களுக்கும் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு சில மூவ் பண்ணலாம் அப்படின்னு தான். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான். ஆல்ரெடி வந்து நான் எந்தெந்த மாதிரியான டிவைசஸ்லாம் எனக்கு வந்து டேரெக்டாக பிராண்ட் கிட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே எப்பயுமே நான் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நம்ம டீமை பற்றி உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபோனர்னா டீம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, நாங்கள் எல்லாருமே எப்பயுமே ஃபீட்பேக்ஸ் அதிகமாக அவங்களுக்கு த்ரோ பண்ணிகிட்டே இருப்போம். இதில் என்னென்னா, இந்த மிடில் யாராவது இருந்தாங்கன்னா தான் பிரச்சனையாயிடுது. மிடில் வந்து யாராவது இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்க வந்து இதை அப்படியே கன்வே பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு மோட்டிவ் என்னவாக இருக்கும்னா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ போட்டாங்களா இல்லாட்டி பிளாக் போஸ்ட் போட்டாங்களா இதை மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, இங்கேருந்து கிடைக்கிற டேட்டாவை கொண்டு போய் இருக்குது பிராண்டுக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு அந்த எந்தூசியாசம் இருக்காது. இதுதான் ப்ராப்ளம். ஓகே, ஆனால் டேரெக்டாக பிராண்ட் கிட்ட கான்டாக்ட் எப்பயுமே கிடைக்குதுன்னா அது வந்து பெரிய ப்ளஸ் தான். ஓகே, ஸோ இது ஒன்றா. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் வித் மீ அப்படிங்கிறவர் வந்து இதில் சாங்ஸ்லாம் லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் 156 MB 160 MB தான் ப்ரோ. ஸோ பேசிக்காக வந்து இது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே சொல்ல முடியாது. நான் அதுக்கு தான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அமேஸ்ஃபிட்டோட வாட்சஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி ஹைப்ரிட் வாட்சஸாக தான் இருக்கும். இதிலே மேபி டாப் டயர் நீங்கள் போக போக அந்த ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜுங்கிறது இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஜெப் ஆப் வழியாக போனீங்கன்னா அதில் ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கும். ஜெப் ஆப்பில் ஒரு ஆப் ஸ்டோர் இருக்கும். அதன் மூலமாக நம்ம வந்து வாட்சில் என்னென்ன மாதிரியான ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இன்ஸ்டால் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஆப்ஸ். ஸோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி வந்து அடுத்து என்னென்னா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது தோணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் பிரபு ரவி அப்படிங்கிற நண்பரும் இதே தான் கேட்டிருந்தார், இந்த மாதிரி சாங்ஸ் ஏற்றலாமா அப்படின்னு. ஸோ இது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுதான் 160 MB கிட்ட தான் இருக்குது. ஓகே ரைட். அடுத்து வந்து விக்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து வாட்டர் ட்ரிங்க் ரிமைண்டர் இருக்கா ப்ரோ. ஹைலைட் என்னென்னா செடன்ட்ரி ரிமைண்டர், வாட்டர் ட்ரிங்க் ரிமைண்டர், வேறு ஏதாவது ரிமைண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அந்த ஸ்டோரில், நான் தான் சொன்னல ஜெப் ஆப்குள்ளே ஒரு ஆப் ஸ்டோர் இருக்குன்னு, அதில் போய் நிறைய நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் ப்ரோ. உங்களுக்கு தேவைன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்க்கான ஆப்பு, இல்லை நான் வந்து ரொம்பவே செடன்ட்ரி லைஃபாக இருக்குது ப்ரோ, ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன், பெஞ்சிலே தான் இருக்கேன், எனக்கு வந்து இந்த செடன்ட்ரி ரிமைண்டர் தவிர ஒரு சில விஷயங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு சில ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட்ஸு 5 நிமிஷத்துக்கு சொன்னால் கூட போதும் ப்ரோ அப்படின்னா இதுக்கான ஆப்பும் இருக்கும். நீங்கள் அதையும் கூட எடுத்துக்க முடியும். ஸோ அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ. இது வந்து நீங்கள் இந்த வாட்சில் தான் இல்லை, இப்போது ரீசெண்டாக ZepOS பேஸ்டு வாட்சஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஆப் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் வர ஆரம்பிச்சது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் பேசின ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆக்டிவ் சீரிஸ்லேயும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் இதை வாங்கினா தான் இருக்குமானா அப்படி கிடையாது. சரியா, நிறைய வாட்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டில் இப்போது 5-6K என்ன ப்ராப்ளம்னா, முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட்டில் வாட்சஸ் எல்லாம் ரொம்பவே அக்ரெசிவாகவும் 5Kக்கு கீழேயும் இருந்தது. பட் இப்போ தான் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டில் வர மாதிரி இருக்குது. எப்போயாவது கிரேசி டீல் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆக்டிவ் எட்ஜை பற்றி இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க. அது வந்து இப்போ கார்டு ஆஃபர் இதெல்லாம் அப்ளை பண்ணால் 7200 7,000 வைங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாட்சே ஒரு டைமில் நான் வாங்கும்போது 4750க்குலாம் வந்துச்சு கார்டு ஆஃபரோட சேர்த்து. ஸோ அந்த மாதிரி எப்போயாவது வரும்போது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ரைட்டா. அடுத்து என்னென்னா, நாராயணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ட்விட்டரில் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்டிருந்தார். ஸோ அது எல்லாமே நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இவருக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் என்னென்னா, குட் ஸ்மார்ட் வாட்ச் அண்டர் 3 to 4K சொல்லுங்கள் ப்ரோ, ரவுண்ட் டிசைனாக சொல்லுங்கள், ஐ சா மெனி பட் ஐ ப்ரிஃபர் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது கொஞ்சம் மனசுக்கு வந்து அப்படியே நெருடலாக இருந்தது. என்னையா அது இப்படி சொல்லிவிட்டாரு. சரி ஓகே. இப்போ ஃபேக்ட் என்னென்னா, நம்ம வந்து ரவுண்டு டயலுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஓகே, அதுவும் முக்கியமாக நல்ல பிராண்டுன்னு வரும்போது அகைன் ரேராக தான் இருக்குது. இப்போது நம்ம லோக்கலில் மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா ஸ்டாண்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னா, கேஷுவல் யூஸ்க்கு ஓகே, பட் லாங் ரன்னுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ரவுண்ட் டயலோட கொஞ்சம் நம்பிக்கையாக நான் சொல்ல முடியும் அப்படின்னா CMF வாட்ச் ப்ரோ தான் நான் சொல்லுவேன். அது வாங்கினாலாவது அட்லீஸ்ட் என்ன பண்ணலான்னா, அந்த ரவுண்ட் டயலுக்கு அதுக்கும் கொஞ்சம் நம்ம அந்த ரிங் மாதிரியான விஷயங்கள், கொஞ்சம் ஸ்லைட் கஸ்டமைசேஷன் ப்ளஸ் CMFோட ஆப்பு, அப்புறம் ஸ்ட்ராவா சிங்க்கு, இந்த மாதிரியான ஆப்ஷனாவது அதில் இருக்குது. பட் நம்ம லோக்காலிட்டியில் நிறையா, அது லோக்கலாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் கிட்ட நிறைய ரவுண்ட் டயல் இருக்குது. நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறனால என்ன ஆகிடுதுன்னா, வேறு வழி இல்லாமல் ஒரே ஆப்ஷன் CMF தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்கொயர் ஷேப்பே எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் ரெட்மி வாட்சஸ் இருக்குது, அமேஸ்ஃபிட் வாட்சஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சில பேண்ட்ஸு சில சமயங்களில் ஆஃபரில் வரும், ஹானர் பேண்டு, ஹுவாவே பேண்டு, இந்த மாதிரி பேண்டு வரும்.
சாம்சங்கோட ஃபிட் 3 இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பழைய பிராண்டு தான். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த ரவுண்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ரவுண்டு கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேலேயே கொடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. அதுவும் பேண்டை வந்து ரவுண்ட் டிஸ்பிளேல இமேஜின் பண்ணி பாருங்களேன். ரவுண்ட் டிஸ்பிளேல பிக்சல் வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதோட குட்டியாக அதில் பாதி இல்லாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் பார்க்குற மாதிரி கூட ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் தெரில, இது வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து அவங்களுக்கு அவ்வளோவா எல்லா பிராண்டுக்கும் அது சேலஞ்சிங்காக இருக்குது. கன்சியூமர்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக லேர்ன் பண்ண முடியல. அதாவது அவங்க என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறாங்கிறத இவங்களால ஈஸியாக கெஸ் பண்ண முடியல. மாட்டிக்கிறாங்க சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து அது விற்கல அப்படின்னும் போது அது அவங்களுக்கு லாஸாக மாறிடுது. அதனால எல்லாருமே பயப்படுறாங்க. அதனால் ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து எல்லோரும் என்ன வாங்க வாய்ப்பு இருக்கோ அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ மொத்தம் அது ஒரு கேள்வியா. ஸோ அடுத்து என்னென்னா, nowadays there are different types of smartphone in different segments like battery, camera, day-to-day task, gaming, which is best in segment அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இது வந்து என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டிருந்தாருன்னு நல்லா இருந்திருக்கும். எப்பயுமே வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ஒரு பாயிண்ட்டாக நம்ம இப்போ எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாலும் கூட அந்த அப்டேட் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்குற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சொல்லப்போனால் நார்டு 4 பற்றி நம்ம ரொம்பவே பாசிட்டிவாக பேசியிருப்போம். இனிஷியலாக வந்து அதை போட்டு அடிச்சு நொறுக்கியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்து ஃபோன் வந்து வே பெட்டராக மாறிச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஆக்சிஜன் வாய்ஸில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா, சில பிராண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, ப்ராப்பராக அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஃபீச்சர்ஸ்லாம் வந்ததுன்னா அதையும் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் அதே சமயம் சில நாள் திடீர்னு ஒரு அப்டேட் வருது, அந்த அப்டேட் மூலமாக அது வந்து இன்னும் மோசமாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு ஃபோன் எதையுமே சொல்ல முடியல ப்ரோ. ப்ளஸ் பர்சனல் ப்ரிஃபரன்ஸுங்கிறது மாறுது பார்த்தீங்களா. இப்போ கேமிங் அப்படின்னு வரும்போது இப்போ ரீசெண்ட் அப்சர்வேஷனில் நான் நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ ட்விட்டர்லேயே எடுத்துக்கிட்டாலும் கூட நிறைய பேர் வந்து டேட்டா மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக 60 FPS, கன்சிஸ்டண்ட்டாக 90 FPSல BGMI, ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் கூட போட்டிருந்தாங்க. அதில் எது நல்லா ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா பட்ஜெட்டில், அதுவும் அரௌண்ட் 15K இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது Dimensity 7300 கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போது ரீசெண்டாக சொல்லணுன்னா இது இன்ஃபினிக்ஸ் நோட் 50X அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 7300 அல்டிமேட் இருக்கும், ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இதில் பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த ஃபோன் வந்து ஹெச்டி பேனல் அப்படிங்கிறனால ஃபோன் அக்ராஸ் த டிவைஸ், அதாவது ஓவராலாக அந்த XOSே நல்லா ரீஃபைண்டாக ஃபீல் ஆச்சு, எல்லா இடத்துலையுமே ஸ்மூத்தாகவும் ஃபீல் ஆச்சு, அண்டு கேமிங்கும் ஸ்மூத்தாக இருந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஃபேக்ட். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் Z10X மாதிரியான ஒரு ஃபோன் பார்க்குறீங்கன்னா கூட அதுவும் நல்ல ஃபோன் தாங்க. Z10X இருக்கட்டும், இல்லை T4X இருக்கட்டும், அதுவும் நல்ல ஃபோன் தான். பட் இங்கே இந்த ஹெச்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு எட்ஜாக அமைஞ்சது தான் ஆச்சரியமான விஷயம். இப்போ கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே என்ன 4K கேமா இல்லாட்டி 1080p கேம் ஆடுறீங்களா? பட் இதுதான் என் பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நான் ஃபோன் வாங்க முடியும், ஆனால் எனக்கு கேமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு யாராவது வராங்கன்னா அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்போ 12,000 ரூபாய்க்கு இன்ஃபினிக்ஸை தைரியமாக வாங்கிடலான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் கேம் ஆடியே தருவேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் வந்து BGMI ஆடியே தருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டபான ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய பட்ஜெட்டும் 15,000 தான், அதுக்குள்ளே எனக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டிவைஸ் வேணும், அதுவும் முக்கியமாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, நம்ம இன்ஃபினிக்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குன்னா பாருங்களேன், எவ்வளோ பேர் இதை அக்செப்ட் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது ப்ரோ. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்டாக போகும்போது அண்டர் 20Kல பெட்டர் கேமரா ஃபோன் அப்படின்னும் போது ஒரு சில ஃபோன்ஸில் வரக்கூடிய அவுட்புட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நத்திங் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை CMF ஃபோனாக இருக்கட்டும், அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து எப்பயுமே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதே சமயம் அப்படியே ரெட்மி ஃபோனோ போக்கோ ஃபோனோ போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அப்படியே நார்ஸோ ரியல்மி இது போனீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிற ஓப்போ ஃபோன் அது இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இன்ஃபினிக்ஸ் ஃபோன் தொம்சமாக இருக்கும். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, இன்ஃபினிக்ஸை நம்ம வந்து சில விஷயங்களுக்கெல்லாம் கலாய்க்கவும் செய்வோம், சரியா? XOS மாதிரியான விஷயங்களோ இல்லாட்டி என்னையா லோக்கலுக்கும் தூக்கலாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம கலாய்க்கலாம். பட் ரீசெண்டாக அவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறங்க, அதாவது இன்ஃபினிக்ஸ் ஃபோன் நல்லா இல்லைன்னா நான் சொல்ல வரல, அதாவது ரொம்பவும் சூப்பராக ஆகிடுச்சுன்னு சொல்ல வரல. பட் இதில் என்ன ஹைலைட்னா, ஸ்மார்ட் 4, ஸ்மார்ட் S4 இந்த மாதிரி நான் எப்போ சொல்கிறேன், 2019-20 நான் வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அப்போ ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இடையிலலாம் இன்ஃபினிக்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்காக இன்ஃபினிக்ஸ் ஃபோன் வந்து எப்பயுமே மொக்கையாக இருக்குது அப்படி சொல்ல வரல. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, இன்ஃபினிக்ஸ் ஃபோன் ஓகேங்க இருக்குது அப்படி இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, மார்க்கெட்டில் எல்லாருமே OSல என்னென்ன மாதிரியான ஜிகினா வேலை பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையுமே பெட்டராகவும் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் எல்லா அந்த ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கெல்லாம் வந்து அந்த டைனமிக் கலர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தது வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அதாவது டைனமிக் ஐலண்ட் எஃபெக்டை சொல்கிறேன். ஸோ இது கொண்டு வந்ததும் சூப்பராக இருந்தது, அண்ட் சிஸ்டம் வைடு ஸ்மூத்னஸும் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அகெயின் இது வந்து கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ரீசெண்டாக வரும்போது எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்குறதோட இது நல்லா இருந்தது, ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி. ரெண்டாவது இந்த கேமரா வந்து இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரண்ட் கேமரா ஆச்சரியமாக இருந்ததுங்க. 8 MP சென்சார், இவன் யாரா சொண்டக்காப்பா என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் அப்படியே நம்மளோட நினைப்பே மாற்றுற அளவுக்கு வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்ததுன்னும் போது தான் ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான உங்கள் லைஃப்பில்
எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, இவனா டம்மி பையன் என்னத்த ஃபோன் பண்ணியிருக்க போகிறான் அப்படின்னு நினச்சி தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வேறு மாதிரி இருந்தது. அப்படி ஏதாவது நீங்கள் மாடல் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த பிராண்டாக இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? அடுத்து என்னன்னா S25 Ultra, S24 Ultra, S23 Ultra, Vivo X100 Pro, X200 Ultra, X200 Pro, Vivo X200 Ultra, 15 Ultra, 15 எங்கால என்ன பெருசாக போயிட்டு இருக்காரு. விச் இஸ் பெஸ்ட், விச் இஸ் செக்மெண்ட் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓ, நீ அப்படி வரியா? அந்த மாதிரி இருக்குல்ல. மேலே வந்து ஆக்சுவலாக இவருக்கு வந்து ட்வீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, கேரக்டர்ஸ், அதனால தான். ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இதுவும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ப்ரோ, கடல் மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டினோட நான் அடுத்த கமெண்ட் வீடியோவில் வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பேசி ஆகணும். எந்தெந்த மாதிரியான பிராண்ட் என்ன மாதிரியான கலர் சயின்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதற்கும் சிவரணி பார்க்கலாம். அண்ட் இந்த மைக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்கள். பை.